இங்க இவனுக்கு ஒரே ஒரு கை மட்டும்தான் இருக்கு. அந்த கைய எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புக்குள்ள விடுறான். அதுக்கப்புறம் அந்த கைய எந்த அளவுக்கு எரிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் அந்த அடுப்புக்குள்ளேயே விடுறான். இதனால இவனுக்கு வலி தாங்க முடியாம அந்த இடத்திலேயே கத்தி மயக்கம் போட்டு கீழேயே விழுந்துடுறான். எதுக்காக இவனோட கைய இவனே எரிக்கிறானா, இவன் டீம்ல இருக்கிற எல்லா ஆட்களையுமே எதிரிங்க வந்து அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அவனுங்க கிட்ட சண்டை போட்டுதான் இவனுக்கு ஒரு கையும் போயிடுது. அவனுங்க கிட்ட எதிரா சண்டை போடுறதுக்கான நிறைய ஆட்களும் இவன் கிட்ட இல்ல. இவனுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு கை மட்டும்தான். அந்த கையை வச்சுதான் அவனுங்களால சண்டை போட்டு இவன் ஜெயிக்கணும். அதனாலதான் இவனோட கைய இவனே அடுப்புக்குள்ள விட்டு அந்த கையில உள்ள நரம்புகளுக்குனா உணர்ச்சி வராத மாதிரி பண்றான். அவனோட கையில 20 கிலோ கல்லனா வச்சு அடிச்சு பாக்குறான். இதனால அவனோட கை மறுத்து போகுமா. இதனால இவனோட கையும் மறுத்து போய் இரும்பு கை மாதிரி மாறிடுது. அந்த கைய வச்சு ஒரு கல்ல தட்டுனா சுக்கு நூறா ஒடிஞ்சு போயிடுது. ஆனா இவன் அந்த கைய வச்சு கல்ல ஒடிச்சதுல கொஞ்சம் கூட இவனுக்கு கையில வலிக்கவே இல்லை. அந்த வலி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவன் இவ்வளவு ட்ரெயின் பண்ணி ரெடியா இருக்கான். கரெக்டா அந்த எதிரி இவனை தாக்கலான்னு வரப்ப எல்லாரு கூடயுமே இவன் சண்டை போட்டு எல்லாரையுமே அடிச்சு பறக்க விடுறான்.